லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் உலகமெங்கும். புது அனுபவம். சங்கர் சாரும் கமல் சாரும் வந்து எந்த விதத்துலையும் சர்ப்ரைஸ் கொடுக்குற ஒரு பெரிய காம்பினேஷனாக இருக்காங்க. இதில் இருக்கிற அந்த கிளைமேக்ஸில் வர ஒற்றை சைக்கிள் ஃபைட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இட்ஸ் கிரேட். இதில் என்னென்னா வெயிட் பண்ண வேண்டிய ஒரு பெரிய இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்க்கை. ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஈஸ்வரன் சங்கர் படம். அது பிரம்மாண்டம். கமல் சார் கேரக்டர் ரொம்ப நல்லா வருது. சித்தார்த் ரொம்ப நாள் ஆக்கி வச்சிருக்காரு. ஓவராலாக படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபை சீக்வன்ஸு சேஸ் சீக்வன்ஸு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. குட் ஃபிலிம். தேங்க்யூ. இந்தியன் ஒன்று வந்து ஒரு கமல் சார் வச்சுமே இல்லை. இந்தியன் டூ இப்போ நிறைய பேர் இருக்காங்க. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய வணக்கம். இந்தியன் டூவில் நான் தம்பேஷ்னு ரோல் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த படம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன். நான் இப்போ தான் 9 o'clock ஷோ பார்த்துட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒரு ஆடியன்ஸாக தான் அந்த படத்தை பார்த்தேன். இந்த படத்தில் வந்து எங்கள் டைரக்டரோட சர்காசம் ஹியூமர் வந்து படம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காரு. அண்ட் எங்கள் உலக நாயகன் இட்ஸ் லைக் அவர் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஹஸ் டன் ஃபேபுலஸ் ஒர்க். இந்த படத்தில் எல்லாருக்குமே தேர்ஸ் சம்திங் டு டேக் ஹோம். ஓகே, த காஸ்ட் இஸ் பியூட்டிஃபுல், அமேசிங் காஸ்ட். எவ்ரி ஒன் ஹஸ் டன் ஸோ வெல். ஓகே, எனக்காக சொல்ல வர சின்ன கதாபாத்திரம் படம் பார்த்துருக்கேன், தேவியில் படம் பார்த்துட்ருக்கேன். இப்போ யாரும் சொன்னாங்க ரேணுகா, ஓகே அவங்க நடிச்சிருக்காங்க. ஒரு சின்ன ரோல் தான். அவங்க வந்து பிரியா பவானி சங்கரோட அம்மா. படம் அவங்க சீன் முடியும் போதே கை தட்டுறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் எக்ஸலண்ட். அண்ட் என்னோட பெரிய சந்தோஷம் என்னன்னா அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் அமேசிங். ஓகே, படம் பாட்டு கேட்டீங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படின்னு இருக்காங்க இப்போ வந்து கண்டிப்பாக படம் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியா ஃபார் எவ்ரி சப்போர்ட் யூ கிவன் அஸ் ஃபார் இந்தியன் 2. இது வந்து எப்படி சொல்கிறது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ டேக் திஸ் ஆஸ் மை பர்சனல் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கவரிங் அஸ். ஓகே, ப்ளீஸ் வாட்ச் இந்தியன் 2. பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய அண்ணன் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படம். என்னுடைய அன்பு தம்பி லைகா சுபாஸ்கரன் தயாரிச்சிருக்கிறாரு. பெருமைக்குரிய இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய இந்தியன் படத்தோட பாகம் 2 பார்த்தோம். எனக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. நாங்கள் ஒரே ஊர், நானும் அந்த கமல்ஹாசன் அவர்கள். அப்போ அவருடைய படங்களெல்லாம் முதல் காட்சி ஓடி போய் நானும் என் நண்பர்களும் பார்க்குறது, அவர் பக்கத்திலே இருந்து ஒரு நடித்த படத்தை பார்க்குற அரிய வாய்ப்பு பெற்றேன். அது எனக்கு பெருமை, மகிழ்ச்சி. பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்கு இப்படிதான் நினைக்கிறோம். பொழுதை போக்குறதுக்கு இல்லை, நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைப்புகள் இருக்கு. திரைக்கலை என்பது அறிவியலின் வந்து ஒரு அழகான குழந்தை. ஒவ்வொரு தேசியனத்தின் அழகிய கலைமுகம் அப்படிதான் பார்க்கணும். அது குறிப்பாக இந்த படம் ஒரு திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும். அன்றாட நிகழ்வுகளில் நம்ம சந்திக்கிற, நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள், எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம், அந்த நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை. அது தினந்தோறும் நாம் சந்திக்கிற எதிர்கொள்கிற எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக தொடக்க காட்சியில் ஒருத்தர் தெருவில் சிறுநீர் கழிச்சிருக்கான். அதை பார்க்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவர் குந்தூரில் ஏதோ இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி அடிச்சு விட்டுருக்கு. ஆனால் நீ பாத்ரூமில் போடாங்கிறதுலேருந்து ஒவ்வொரு செயலும் மாறுதலுக்கான ஒரு சிந்தனையை இந்த படம் விதைக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பை நம்ம ஒவ்வொரு தோற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம், அதுக்கப்புறம் கூட நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. முதல் பாகத்துக்கு இதில் இருக்கிற வேறுபாடு என்னென்னா, ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலாக ஒரு நோய் இருக்குது. இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா?
இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா? அது அப்போ இருந்தே வேத இதிகாச புராணங்கள்லேருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது. எவரோ ஒரு இறைதூதர் வருவார், ஒரு தேவகுமாரன் வருவான், ஒரு பரமாத்மா வருவார். இப்படியே இருந்து இருந்து இது என் பிரச்சனை, ஓம் பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை, நாட்டு பிரச்சனை என்று என்னாதனால வந்த சிக்கல் தான் இழிவும் அழிவும். முன்னாடி நீர் நஞ்சாகுது, காற்று நஞ்சாகுது, உணவு நஞ்சாகிட்டு, அதை பற்றி நம்ம கவலையே பண்ணல. ஆனால் அந்த படம் சொல்லுது இப்போ யார் சரி செய்யறதுன்னு சுத்தம் சுகம் தரும் என்று இருக்கிறாங்க. யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யார்கிட்ட இழுது? அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க, நாடு சுத்தமாயிருங்கிறது கோட்பாடு. அதை தான் படம் வலியுறுத்து. நாம் வாழ்கிற தெருவை கூட்டுவோம், தேசந்தானா சுத்தமாகும். இதை செஞ்சால் நாடு சரியாயிடும். இது யாரோ வரணும்னு நினைக்கிறேன். என்னால் முடியாத திரையில் ஒரு கதாநாயகன் செய்யணும்னு நினைக்கிறேன். அதை செஞ்சால் கைதட்டுறேன். இது உளவியல். ஆனால் இந்த படம் என்ன சொல்லுது? நீ உன் வீட்டை சரி செய்ய. ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க? வரலை, என்ன பண்ணுவ? அப்போ நீ சரி செய்ய. நாம் ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா, ஒவ்வொருத்தரும் சுபாஷ் சந்திர போஸா மாறுவதை தவிர இங்கே வழி கிடையாது. அதுதான் சொல்லுது. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன் ஒரு இது சொன்னாங்க, நீங்கள் ஒரு அதிகாரி ஊழல் பெறார், லஞ்சம் பெறாருன்னா அதை சரி பண்ணிடலாம். ஒரு நேர்மையான நிர்வாகி வந்து சரி பண்ணிடலாம். ஒரு அரசியல் தலைவன் வந்து ஊழல் செய்கிறான், லஞ்சம் செய்கிறான், மோசமான ஆட்சி செய்கிறான்னா அதை மாற்றுவதற்கான வாய்ப்பு, வலிமை மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்த 5 ஆண்டில் மாற்றிடலாம், தூக்கி போட்டுடலாம். ஆனால் மக்கள் கரப்ட் ஆகிட்டா, மக்களே ஊழல் மயமாயிட்டு, லஞ்சமயமாயிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு குட்டை நஞ்சாயிருச்சு, ஒரு குளம் நஞ்சாயிருச்சு, ஒரு ஏரி நஞ்சாயிருச்சு, தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். ஒரு கிணறு நஞ்சாயிருச்சுன்னா தண்ணியை இறைச்சிட்டு வேறு தண்ணியை நிறச்சிடலாம். கடலே விஷமாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் மக்கள் தெளிவடையணும். மக்களுக்குள்ள இப்போ ஒரு இடம் வச்சுக்கிறீங்களேன், எங்கள் தெருவில் அந்த தெருவில் காசு கொடுத்துட்டு இந்த தெருவில் காசு கொடுக்காம போகிறீங்கன்னு மக்கள் தெருவில் இங்கே போராடும்போது ரொம்ப கஷ்டம். அப்போ மக்கள் மாறணும். மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணும். அந்த மாற்றத்தை ஒரு திரைப்படம் செய்யணும்னு நினைக்கக்கூடாது, நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். ஆனால் இந்த படம் ஒரு ஆகச்சிறந்த விதையை ஒவ்வொரு இளைஞனுக்குள்ளேயும் விதைச்சிருக்கு. அது மிகுந்த பாராட்டுக்குரியது. திரைக்கதை அமைத்து இயக்கிய சங்கர் அவர்களுக்கும் அதில் ரொம்ப தன்னை வருத்திக்கிட்டு ரொம்ப மெனக்கிட்டு நடிச்சிருக்கிற நம்ம எல்லாருடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக நாயகன் எங்கள் அண்ணன் கமல்ஹாசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தை எல்லாரும் பார்த்து பெற ஆதரவு கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வரும். இது முழுக்க சொல்கிறேன், பொழுதுபோக்காக பார்க்காம கேடுகட்டு குறையோடி அழுக்கு சமூகமாக இருக்கிற, குற்ற சமூகமாக இருக்கிற இந்த சமூகத்தை பழுது பார்க்குற இது ஒரு கலையாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த படத்தில் பங்கேற்று உழைத்த என்னுடைய அன்பு தம்பி ரவிவர்மன், கலை இயக்குனர் தம்பி அனிருத் ரவிச்சந்திரன், எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி. லைகா மற்றும் ரெட் ஜெயின் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 இன்று முதல் உலகமெங்கும்.